V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா வழங்கும் அன்டில் டான் ஒரு ஆங்கில படம் பார்த்து பிரமிப்பில் ஒரு 10 நிமிஷம் சீட்டை விட்டு எழுந்திருக்க முடியல. அப்படி ஒரு பிரமிப்பு, திகில், பரபரப்பு, காட்சி விறுவிறுப்பு, எப்படி மிரண்டு போய் வந்த தேட்டர்லேருந்து அப்படி ஒரு பிரமாதமான படம். பொதுவாக ரசிகர்கள் ஆங்கில படத்துக்கு ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த காட்சியோட பிரமிப்பு. இப்போ ஒரு மனிதனோட கை தனியாக வெடிக்குதுன்னா, உடல் தனியாக வெடிக்குதுன்னா, அதை காட்சிப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி உண்மையிலே பிரமிப்புன்னு அப்படி ஒரு பிரமிப்பு பார்த்து உண்மையிலே ரொம்ப மிரண்டு பயந்து சில இடத்துல நானே சிலுத்த காட்சிகள் படத்தில் நிறையா வந்தது. அப்படி ஒரு மிரண்ட படம் தான் இந்த படத்தில் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் அவுட், அன்னபிள் கிரியேஷன்ஸ் 2 படங்களை மிகப்பெரிய ஹிட் படங்களை இயக்கிய டேவிட் சார் பெஞ்ச் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இசை பெஞ்சமின் வால்பேஸ், எடிட்டர் மைக்கேல் அல்வர், கேமராமேன் மேக்சிமோ அலெக்சாண்டர். நடிகர்கள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் சிமினோ, ஒடோசா ஜியன், ஜியோ என்வியூ, பெல்ட் ஃபேமிலி. இந்த 5 பேர்த்தை வச்சு தான் படம் ஃபுல்லாக நகருது. ஏற்கனவே ஒரு தங்கை இந்த விளையாட்டில் போய் அவங்க உயிர் இழந்தாங்களா பிழைச்சாங்களான்னு தெரியல. ஆனால் தங்கை போயிட்டாங்க. தங்கை என்ன ஆனாங்கன்னு தங்கையை தேடி அக்கா வர்றாங்க. அக்கா தான் 5 நண்பர்களோட, அதில் 3 பெண் 2 ஆண், 5 நபர்களோட அந்த வர்றாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த டைம் லுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விளையாட்டு எப்படி கேட்டிங்கன்னா, வாழ்வா சாவா அப்படி ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாடுறாங்க. அது நிறைய இடத்துல இது ஒரு வழக்கம் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த சேசிங் பைக் ரேஸு, கார் ரேஸு, அதில் பார்த்திங்கன்னா வாழ்வா சாவா இருக்கும். பாராஷூட் குதிப்பாங்க, விமானத்துலேருந்து குதிக்கிறது, கடலில் முத்தெடுக்க போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிருக்கு கேரண்டி கிடையாது, எப்போ எது வேணால் நடக்கும். அப்படி ஒரு கேம் விளையாட்டு இது டைம் லுக் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இதில் இந்த விளையாட்டில் கலந்துக்கிறது என்ன முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இவங்க இந்த பட்டாம்பூச்சியோட விளைவு முறைகளை தேர்ந்தெடுத்துறாங்க. இந்த விளையாட்டில் இவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படிங்கிறதான் கதை. அது போக இந்த படத்தோட டைட்டில் அன்டில் டவுன் அப்படின்னா விடிவதற்குள், அதாவது விடியற அதிகாலை பொழுதுன்னு சொல்லலாம், விடியும் வரை காத்துன்னு சொல்லலாம். விடியறதுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளை பற்றி ஒரு சொன்ன விஷயந்தான் அந்த படத்தில் இருக்குது. ஆனால் படத்தில் இந்த கதை எப்படி அப்படிங்கிற தாண்டு காட்சிப்படுத்துதல் அப்படி சொல்கிறாங்களே, டைரக்டரோட திறமையை சொல்கிறதா, இல்லை எடிட்டரோட திறமையை சொல்கிறதா, மியூசிக்கோட திறமையை சொல்கிறதா, அந்த கேமராமேனோட ஒர்க்கு சொல்கிறதா, நடித்தவங்கள சொல்கிறதா, எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தமிழ் படம் பார்க்கல நமக்கே ஒரு சில நேரத்தில் ஒரு சலிப்பும் சங்கடமும் இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கை திரும்ப அவங்க கதையோட்டங்கள் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி போங்கிற பார்த்துட்டோம். இவங்க சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை, அந்த விடியறக்குள் நடக்கிற கதையை எவ்வளவு அந்த காட்சிப்படுத்துகிற விதம் பார்த்திங்களா? கை தனியாக வெடிக்கிறதும் சரி, தலை உடம்புலாம் வெடிக்கிற காட்சியும் சரி, ஒரு அந்த திகில் காட்சி, அந்த கத்தி பார்த்திங்கன்னா ரியல் கத்தி மாதிரி நம்ம பார்க்கல. சினிமா படங்களை பார்த்தா ரியலாக தெரியும். பட் இருந்தாலும் தமிழ் படங்களை பார்க்கும்போது அதோட செயற்கைத்தனம் தெரியும். நம்ம தமிழ் சினிமா ஏன் இவ்வளோ பின்தங்கி இருக்குது, ஆங்கில படங்கள் ஏன் அவ்வளோ ரொம்ப ஒரு அட்வான்ஸாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது தான். நம்ம ஆடியன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சில பேர் ஆங்கில படங்களில் ஒரு செலக்டிவாக படம் பார்ப்பாங்க. தமிழ் படத்தில் கூட பார்த்திங்கன்னா செலக்டிவாக சங்கர் படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸு, மணிரத்னம் பார்க்குற ஆடியன்ஸு, ராமநாராயணன் படம் பார்க்குற ஆடியன்ஸ், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், அதாவது பப்ளிக்லேயே பார்த்திங்கன்னா இவங்கள படங்களை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா, ஆங்கில படங்கள் பார்க்குற ஆடியன்ஸுன்னு நமக்கு தெரியும். அவங்களெலாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிரமாதம் பிடிக்கும். ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ஆங்கில படங்கள் ஏன் ஜனங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இந்த முழுக்க இந்த படத்தில் டெக்னிக்கல் தொழில்நுட்பங்கள் தான் நான் பார்த்து பிரமித்த விஷயங்கள். அவ்வளோ ஹைலைட்டாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக அந்த படம் இந்த கோடை காலத்தில் நிறைய பேர் விரும்பி பார்க்குற படமாக இருக்கும். ஏற்கனவே கோடை காலத்தில் நிறைய ஆங்கில படங்கள் அந்த சீசன் படம்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படமும் நிச்சயமாக வெற்றி படம் அப்படிங்கிறதுல ஒரு சினிமா ரசிகனாக என்னோட நம்பிக்கை உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் பிரமிப்பும் பிரம்மாண்டமும் அந்த காட்சிப்படுத்துகிற விதம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. வணக்கம்.